உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 35ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து விடுதலை பயணத்தில் 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். நேற்று நம்ம அந்த 10ஆம் கொள்ளை நோய், கடைசியாக அந்த தலைப்பேர் மகன்களை கடவுள் அழித்ததை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஆண்டவர் அந்த 10ஆவது கொள்ளை நோயின் போது இஸ்ரேல் மக்கள் தப்பிச்சதுக்கு காரணம் அந்த பாஸ்கா கடத்தல். அந்த பாஸ்கா கடத்தலை அவங்க வாழ்நாள் முழுதும் ஒவ்வொரு வருஷமும் அதை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த வழிமுறைகளை ஆண்டவர் கொடுக்கறத இன்றைக்கி 13ஆவது அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் எப்படி அவங்கள மேகத்தூணிலும் நெருப்பு தூணிலும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை தாங்கி வழி நடத்தினார்ன்றதையும் வாசிப்போம். 14ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஃபேமஸான, நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த அந்த செங்கடலை பிரிக்கக்கூடிய அந்த நிகழ்வை இன்றைக்கி 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். கூடவே நம்ம லேவியர் வாசிச்சிட்ருக்கோம் இல்லையா, லேவியரில் 10ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஆரோனுடைய புதல்வர்கள் ஆண்டவருடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் அசுத்தமான நெருப்பு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவர்கள் கொல்லப்படுவார்கள். அதை தொடர்ந்து நம்ம இந்த குருக்கள், இந்த ஆரோனுடைய புதல்வர்கள், இந்த லேவிய குலத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு ஆண்டவருடைய வழிமுறைகளை, அவர் எப்படிலாம் அவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்ற அந்த வழிமுறைகளை கொடுக்குறாரோ அதெல்லாம் கண்ணு கருத்துமாக கடைபிடிக்கலைன்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே நம்ம திருப்பாடல் 53ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களே எப்படி ஆண்டவர் அவர்களுடைய எலும்புகளை சிதறடிக்கிறார், ஆனால் மீட்பும் விடுதலையும் சியோன்லேருந்து இஸ்ரேலிருந்து வரும், கடவுள் யாக்கோபின் குலத்தார இஸ்ரேல் மக்களை திருப்பி மீட்பார் அப்படின்றத பற்றி பாடக்கூடிய ஒரு திருப்பாடல் தான் இந்த 53ஆம் திருப்பாடல். இதில் இந்த பார்வோனும் ஆரோனுடைய புதல்வர்களும் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளை பற்றி பயம் இல்லாமல் அவங்க நடந்துக்கிட்டாங்களோ, அவங்க எப்படி கடைசியாக அழிவில் அவங்களோட வாழ்வு முடிஞ்சோ அதை சித்தரிக்கும் விதமாக இன்றைய திருப்பாடல் அமைகிறது. இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே போவதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகளை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை ஏன் செங்கடல் வழியாக கூட்டிகிட்டு போனார்? வேறு வழி ஏதாவது இருந்துச்சா? அது என்ன வழி? அதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னாக்கா, ஆரோனினுடைய புதல்வர்களினுடைய பெயர்கள் என்ன? அது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இன்றைக்கி திருப்பாடலில் மாதா குறிப்பிடப்படுவாங்க, அது எந்த இடத்துல அப்படின்றதையும் கவனித்துக்கொண்டே நம்ம வாசிக்க முயற்சிப்போம். இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்பாக ஜெபத்தோடு நம்ம துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 13. ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது: தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார். மோசே மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறிச் சென்ற இந்நாளை நினைவு கூறுங்கள். இந்நாளில்தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணலாகாது. ஆபிபு மாதத்தின் இந்த நாளில் நீங்கள் வெளியேறிச் செல்கிறீர்கள். கானானியர், இத்தியர், எமோரியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டை ஆண்டவர் உனக்கு தருவதாக
உன் மூதாதையருக்கு வாக்களித்திருந்தார். பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டுக்கு அவர் உன்னை அழைத்துச் சென்ற பின் இதே மாதத்தில் நீ இவ்வழிபாட்டை செய்வாயாக. 7 நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். 7ஆம் நாளை ஆண்டவரின் விழாவாக கொண்டாட வேண்டும். 7 நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். புளித்த அப்பம் உன்னிடம் காணப்படக்கூடாது. உன் எல்லைக்குள் எங்குமே புளித்த மாவு காணப்படக்கூடாது. அந்நாளில் நீ உன் மகனிடம், நான் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது ஆண்டவர் எனக்கு செய்ததை முன்னிட்டே இந்த வழிபாடு என்று சொல். ஆண்டவரின் சட்டம் உன் உதடுகளில் ஒலிக்கும்படி இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களிடையில் நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும். ஏனெனில் ஆண்டவர் தம் கைவன்மையால் எகிப்திலிருந்து உன்னை வெளியேறச் செய்தார். எனவே ஆண்டுதோறும் இந்த நியமத்தை அதன் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்ற வேண்டும். உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் கானானியரின் நாட்டிற்குள் உன்னை அழைத்துச் சென்று அதை உனக்கு கொடுக்கும்போது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது. ஓர் ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீற்றை மீட்பாய். அதை நீ மீட்கவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்துவிடு. உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பேற்றையும் நீ மீட்க வேண்டும். இதன் பொருள் என்ன என்று பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால், நீ அவனை நோக்கி, ஆண்டவர் தம் கைவன்மையால் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து எம்மை வெளியேறச் செய்தார். பார்வோன் மனமெருகி எம்மை போகவிட மறுத்தபோது எகிப்து நாட்டிலுள்ள மனிதருள் தலைப்பேறு தொடங்கி கால்நடைகள் தலையீற்று ஈராக ஆண் தலைப்பிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார். எனவே கருப்பை திறக்கும் ஆண் பிறப்பு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பலியிட்டு என் ஆண் பிள்ளைகளுள் தலைப்பேறு அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல். இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கிடையில் சீட்டுப்பட்டமாகவும் அமையட்டும். ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் எம்மை எகிப்திலிருந்து வெளியேற வைத்தார். மக்களை பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைதான் நேர்வழி எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்திச் செல்லவில்லை. ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள். கடவுள் மக்களை பாலைநில சுற்று வழியாக செங்கடலுக்கு போகச் செய்தார். இஸ்ரேல் மக்கள் படை அணி போல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிச் சென்றனர். மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மோடு எடுத்துச் சென்றார். ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது, இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணமாகி பாலை நிலத்தின் எல்லையோரமாயுள்ள ஏத்தாமில் கூடாரம் அடித்தனர். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. விடுதலை பயணம். அதிகாரம் 14. ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்கள் திரும்பிச் சென்று மிக்தோலுக்கும் பாகால் செபோனின் அருகிலுள்ள கடலுக்கும் இடையே அமைந்த பிசுகுரோத்துக்கு எதிரே கடல் அருகில் பாளையம் இறங்கும்படி அவர்களிடம் சொல். பார்வோன் இஸ்ரேல் மக்களை குறித்து பாலை நிலம் குறுக்கிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று கருதுவான். பார்வோனின் மனத்தை நான் இறுகி போகச் செய்வேன். அவனும் அவர்களை துரத்தி கொண்டே வருவான். அப்போது பார்வோனையும் அவன் படைகளையும் வென்று நான் மாட்சியுறுவேன்.
நானே ஆண்டவர் என எகிப்தியரும் உணர்ந்து கொள்வர் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செயல்பட்டனர். மக்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரவேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனான பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்திச் சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிசுகிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம் பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம் பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்திச் சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை
நிலைகுலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரவேலரிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்திச் சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரவேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரவேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். லேவியராகமம் அதிகாரம் 10. ஆரோனின் புதல்வர்களான நாத்தாபும் அபிகூவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு சென்றனர். உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன், எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாட்சியுறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாயிருந்தார். மோசே ஆரோனின் சிற்றப்பனாகிய உசியேலின் புதல்வராகிய மிசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரரின் சடலங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார். மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்கள் சடலங்களை அவர்கள் உடைகளோடும் எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலையாசர், இத்தாமர் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தலைமுடியை கலைத்துக் கொள்ளவும் ஆடைகளை கிழித்துக் கொள்ளவும் வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூளும். உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள். நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலிருந்து எங்கும் செல்லாதீர்கள். ஆண்டவரது அருள் பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார். அவர்கள் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார்கள். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீரும் உம்மோடு உம் புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் போது திராட்சரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறை தோறும் மாறாத நியமமாக விளங்கும். தூயதற்கும் தூய்மையற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கூறி அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும். மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலையாசர், இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது, நீங்கள் ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவு படையலை எடுத்து பலிபீடத்தருகில் புளிப்பற்றதாய் உண்ண வேண்டும். அது மிகவும் தூயது. அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும்.
ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கும் உம் புதல்வருக்கும் உரிய பங்காகும். இதுவே நான் பெற்ற கட்டளை. ஆரத்தி பலியான நெஞ்சுக்கரியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடு உம் புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் உம் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும். உயர்த்தி படைக்கும் பலிப்பொருளான முன்னந்தொடையையும் ஆரத்தி பலிப்பொருளான நெஞ்சுக்கரியையும் நெருப்பு பலிப்பொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பலியாக அசைவாட்டுவார்கள். அது ஆண்டவரின் கட்டளைப்படியே உமக்கும் உம் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும். இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பலிப்பொருளான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார். அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே ஆரோனின் எஞ்சியிருந்த புதல்வராகிய எலையாசர் இத்தாமர் மீது கடும் சினமுற்று சொன்னது, நீங்கள் பாவம் போக்கும் பலியை தூய தலத்தில் ஏன் உண்ணவில்லை? அது மிகவும் தூயதென்றோ? மக்கள் கூட்டமைப்பின் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார். அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை. ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும். உடனே ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பலியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது. எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்கு தெரியாதா? நான் பாவம் போக்கும் பலியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததாயிருக்குமோ என்றார். மோசே இதை கேட்டு அமைதி அடைந்தார். திருப்பாடல் 53. கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர். அவர்களுள் சிலர் கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர். நல்லது செய்வார் யாரும் இல்லை. கடவுள் விண்ணகத்தினின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பம் உள்ளவர், கடவுளை நாடுபவர் எவராவது உண்டோ என்று பார்க்கின்றார். எல்லோரும் நெறி பிறழ்ந்தனர், ஒருமிக்க கெட்டுப் போயினர். நல்லது செய்வார் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ? உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கின்றார்களே. எனவே அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தால் நடுநடுங்குவர். இறை மக்களை ஒடுக்கியோரின் எலும்புகளை கடவுள் சிதறடிப்பார். கடவுள் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் மானக்கேடு அடைவர். சீயோனிலிருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக. கடவுள் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது யாக்கோபின் இனத்தார் களி கூர்வராக, இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வராக. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் இஸ்ரேல் மக்களை போல பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருக்கிறோம். நிறைய நேரங்கள் ஆண்டவரே, முன்னாடி இருக்கக்கூடிய போர்களை பார்த்து பயந்து ஓடுகிறோம். ஆனால் எங்களை புரிந்து கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இருந்து எங்களை தேற்றி எங்களுடைய இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து பாவம் செய்யக்கூடிய இயல்பிலிருந்து எங்களுடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு நாளின் எல்லா சேலஞ்சஸையும் எல்லா சவால்களையும் பிரச்சனைகளிலும் மேற்கொண்டு வரத்துக்கு தேவையான அருளையும் பலத்தையும் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அம்மா, நாங்கள் எங்களை புரிந்து வைத்திருக்கிறத விட நீங்கள் எங்களை அதிகமாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்கம்மா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாதையில் நாங்கள் நடக்க பயப்படும்போது பயப்படாதன்னு சொல்லி எங்களை பலப்படுத்தக்கூடிய அருளை தர வேண்டி உங்களுக்கு எஞ்சியும் கொண்டாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பாதவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எந்த வழியாக கூட்டிகிட்டு போயிருக்கலாம், ஆனால் அதுக்கு பதிலாக அவர் வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு பார்த்தோன்னா பிலிஸ்தீர்கள் வழியாக.
இந்த பிலிஸ்தீர்களை தாண்டுனா நம்ம கானான் தேசத்துக்கு போயிடலாம். ரொம்ப 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 சீக்கிரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கடவுள் இவர்களை வனாந்தரத்தின் வழியாக கூட்டிகிட்டு போய் சுத்து வழியில் கூட்டிகிட்டு போனார். அதுக்கு ஏன் அவரும் அழகாக பதில் சொல்கிறாரு பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். நான் ஏன் உங்களை நேராக அந்த ஹைவேஸில் நெடுஞ்சாலையில் கூட்டிகிட்டு போகாமல் வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு போனேன்னா, அவங்க ஃபிலிஸ்தீன்களை பார்த்து அவங்களுக்கு எதிராக போர் தொடுக்கணுன்றதை பார்த்து இவங்க பலவீனம் அடைஞ்சு மனசு பயந்து இவங்க திரும்பி அவங்க எகிப்துக்கே போயிடுவாங்க, அந்த அடிமைத்தனத்துக்கே போயிடுவாங்க. அதனால அவங்கள நான் வனாந்தரத்தோடையே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக இஸ்ரேல் மக்களை புரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்களேன். அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கே பிடிக்கலனாலும் அவங்களுடைய அந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா பாருங்களேன், அவர் வனாந்தரத்தில் அவங்கள தயார்படுத்தி அவங்கள பலப்படுத்தி அவங்கள போருக்கு தயார்படுத்தினதுக்கப்புறம் அவங்கள போருக்கு கூட்டிகிட்டு போவார். அதே ஃபிலிஸ்தீன்கள்கிட்ட, அமலேக்கியர்கள்கிட்ட, அதுக்கப்புறம் எரிகோ மதில் நிறையா இஸ்ரேல் மக்களை போர் தொடுக்க கூட்டிகிட்டு போவார் ஆண்டவர். ஆனால் அவருக்கு தெரியும் எப்போ யாரை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 10:13 ஆண்டவர் நம்மளுடைய பலத்துக்கு மீறி நம்மளை சோதிக்க மாட்டார்னு. அவர் நமக்கு சோதனைக்கு உட்படுத்துகிறார் அப்படின்னாக்கா, அதில் விடுகிறார் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அதிலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுப்பார், அதுக்கான வழியும் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், இஸ்ரேல் மக்களை எப்படி புரிஞ்சு வச்சுருந்தாரோ அதே போல் தான் இன்றைக்கி நம்மளையும் புரிஞ்சு வச்சுருக்கிறாரு. நம்மளை ஒரு சில பாவ அடிமைத்தனங்களில் விட்டுருக்கிறாரு, நம்மளை விடுகிறார் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளால் அதிலேருந்து முட்டி மோதி வெளியே வர முடியும். அவர் நம்மளை நம்புகிறாரு, அதனால தான் அதில் நம்மளை அனுமதிக்கிறாரு விழுவதற்கு. ஏன்னா நம்ம அதை முட்டி மோதுறதுக்காக ஜெபிப்போம், உபவாசம் இருப்போம், நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையை மாற்றிக்குவோம், நம்மளே டோட்டலாக மாற்றிக்க முயற்சிக்கும் போது நம்ம புனிதர்களாக மாறுவோம். அதனால தான் கடவுள் நம்மளை அதில் விடுகிறார். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடைகளும், ஒவ்வொரு பிரச்சனைகளும். இதை பாருங்கள், ஆபிரகாம் ஆண்டவர் எவ்வளவு புரிஞ்சு வச்சுருந்தார், எவ்வளோ அவரோட உறவு நெருக்கமாக இருந்துச்சு. அதனால தான் ஈசாக்கை கேட்டார். அதே போல் நம்மளை புரிஞ்சுக்கிட்டதுனால தான், நம்மளை தெரிஞ்சிருக்கு, நம்மளை விட ஆண்டவருக்கு நம்மளை நன்றாக தெரியும். நம்ம அம்மாவை விட, அப்பாவை விட, நம்ம கணவன் மனைவி உறவை விட, பிள்ளைங்க அம்மா அப்பாவை விட ஆண்டவருக்கு நம்மளை ஆழமாக தெரியும். நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் நம்மளுடைய தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை தெரிஞ்சு வச்சுருந்தார். அப்போ நம்மளை ஒரு இடத்துல போடுறாருனா கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியுன்றதுனால தான், ஆண்டவர் நம்மளை நம்புறதுனால தான், நம்மக்கிட்ட அந்த பலன் அருளை ஆண்டவர் கொடுத்துருக்கனால தான் அந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளை அனுமதிக்கிறார். இது ஒரு முக்கியமான பாடம் இன்றைக்கி நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா இது நம்ம நிறைய டைம் வாசிச்சிருப்போம், செங்கடலை பிளக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஏன் அப்படி கூட்டிகிட்டு போய் அவங்கள அப்படி ட்ராப் பண்ணி அந்த இடத்துல அவங்க மாட்ட வச்சு, அதில் 3 விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம். ஒன்று, ஆண்டவர் மகிமைப்பட்டார். அதாவது மனுஷங்க அவரை மகிமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் அதிகரிக்கிறது நம்ம தான் வாசிக்கிறோம். அவங்க பாருங்கள், இன்றைக்கி சொல்கிறாங்க, இதை ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் செஞ்சதுக்கப்புறம் அவருடைய கடவுள் மேலே இருக்கக்கூடிய விசுவாசமும் மோசே மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதிகரிச்சுன்றாங்க. அப்போ விசுவாசம் ஆவியானவருடைய கனி. யோவான் நட்சத்திரத்தில் வாசிக்கிறோம், நம்ம ஆவியானவருடைய கனிகளை தரும்போது நம்ம தந்தையை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ நம்ம வாயினால் ஆண்டவர் மகிமைப்படுத்துறதில்ல, ஆவியானவருடைய கனிகளை நம்மளோட வாழ்வில் காட்டும்போது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், தந்தையை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு. அப்போது இஸ்ரேல் மக்களுக்கு கனிகள், அவங்களோட விசுவாசம் வளருகிறது, அன்பு வளருது ஆண்டவர் மேலே. ஆண்டவர் இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறாங்க. அப்போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார். 3வது, எகிப்தியர்களை டோட்டலாக முடிச்சு கட்டுறார். ஒரு சில பாவங்களை நம்மளோட வாழ்வில் ஆண்டவர் அப்படி தான் முடிச்சு கட்டுவார். அதுக்கப்புறம் அதை திரும்பி பார்க்க மாட்டோம். மோசே சொல்ல பாருங்கள், எகிப்தியர்கள் இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்றாங்க. அப்படியே தான் நடக்குது. இதுக்கப்புறம் எகிப்தியர்கள் நிறைய நாடுகள் இஸ்ரேல் மக்கள் மேலே போர் தொடுக்கும். ஆனால் எகிப்து மட்டும் போர் தொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. இதுதான் லாஸ்ட்டு. ஆண்டவர் இறங்கி ஒரு விஷயத்த பண்ணார்னா, நம்மளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போடுகிறார்னா, நம்ம திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் இறங்கி வேலை செஞ்சார்னா அதுதான் அது லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரவே வராது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். சரி, 2வது, ஆரோனினுடைய புதல்வர்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நாடாபு, அபிகு, இந்த 2 பெயர்கள் தான் ஆரோனுடைய புதல்வர்களுடைய பெயர்கள். சரி, 3வது கேள்வி, திருப்பாடலில் நம்ம எங்கே மாதாவை பார்க்கலாம்? நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், எருசலேம், இஸ்ரவேல், சியோன், இது எல்லாமே மாதாவை குறிக்கிறது.
இதில் அழகாக கடைசி 6வது வசனம் பாருங்கள், 53வது அதிகாரத்தில், சியோனிலிருந்தே இஸ்ரவேலுக்கு மீட்பு வரும். மாதாவிலிருந்து தான் மீட்பர் வந்தார். மாதாவிலிருந்து தான் இந்த உலகிற்கும் மீட்பு வந்துச்சு. அதான் சியோனிலிருந்தே மீட்பு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னும் நம்ம தொடர்ந்து பாருங்கள், நிறைய இடங்களில் சியோன் வந்து அது உண்மையிலே இஸ்ரவேலையும் குறிக்கும், அதே நேரத்தில் அது மாதாவையும் குறிக்கும். அதான் 3வது கேள்விக்கான பதில். அன்பர்களே, ரொம்ப சுருக்கமான விளக்கத்தை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்த்தோமா, 13வது அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி வாசிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய கைவன்மையினால் அவர்களை வெளியே கொண்டு வந்தார்ன்னு இருக்கும். அதை வந்து ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, இந்த நாள் உங்களுக்கு எப்பவுமே நிலையான ஒரு நினைவாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை எப்பயுமே நீங்கள் நிலையாக இந்த நாளை வந்து நினைவு கூறணும் அப்படின்றாரு. ஆக்சுவலாக பாருங்களேன், நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் அதை வந்து நம்ம சாதிச்சதா, நம்ம அதை நினச்சதா, நம்ம அதை நம்மளுடைய திறமையினால் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அப்படி தான் மேலோட்டமாக தெரியும். ஆனால் எப்பயுமே நம்ம ஒரிஜினலாக ரியாலிட்டி யோசித்து பார்க்கணுன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னே வச்சுக்கோமே, நம்ம நல்லா பதில் சொல்லிடுவோம், நம்ம நல்லா படிச்சிருப்போம், நல்லா எல்லாத்துக்கும் தயாராக போகிறோன்னு வச்சுக்கோங்க. தயாராக போகாமல் கிடச்சிருந்தா 100% கடவுள் தான். ஒரு வேளை நல்லா தயாரிச்சுட்டு நம்ம போகிறோன்னே வச்சுக்கோங்களேன், ஏன் நமக்கு தெரியாத ஒரு கேள்வியை கேட்டு, இல்லை நமக்கு தெரிஞ்ச கேள்வியை கேட்டு நம்ம சொன்ன பதில் வந்து சரியான விதத்தில் டெலிவர் பண்ணல, சொல்லலை, அவங்களுக்கு அது பிடிக்காமல் போச்சு, ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க வந்து நம்ம நல்லாவே சூப்பராகவே பதில் சொல்லியும் அவங்க அதை பார்க்கக்கூடிய விதம் வந்து மாறுனுச்சுன்னா, இல்லை அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லலை, இல்லை முன்னாடியே வந்து நம்மளை பார்த்துட்டு அவங்க ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இவன் எங்கே சொல்ல போகிறான், இவங்க எங்கே சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தாங்கன்னா எது வேணால் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம எப்பயுமே எப்படி யோசிக்கணுன்னா, ஒரு வேளை அதோடைய ஆப்போசிட்டாக நேர் எதிராக நடந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க, செங்கடல் பண்ணிட்டுருக்காங்க, பின்னாடி வந்து எகிப்தியர்கள் துரத்திட்டு வராங்க, டோட்டலாக லாக்டு, ஃபுல்லாக மாட்டினாங்க. நம்ம அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் மாட்டியிருக்கிறோம். நிறைய இடங்கள் அது பெரிய விபத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று நல்லா வந்து மாட்டியிருந்திருப்போம். டோட்டலாக நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு ஆவிக்குரிய வகையிலும் சரி, உலக வகையிலும் சரி, ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்வில் சந்திச்சிருப்போம். இஸ்ரேல் மக்கள் முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி எகிப்தியர்கள் துரத்திட்டு வராங்க. இவங்க திரும்பவும் மோசையை பார்த்து, ஏன் அங்கே எகிப்தில் என்ன சுடுகாடாக இல்லை, எங்களை கொண்டு வந்து இங்கே வந்து இப்படி சாகடிக்க போகிறீங்களேன்றப்ப, ஆக்சுவலாக நம்ம ஒரு சில பேர் நம்ம அந்த மாதிரியான முணுமுணுத்ததில் கடவுள் மேலே எழுப்பியிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், அதே அவங்க மோசையை நோக்கி கூக்குரலிட்டாங்க, அழுகுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அழுந்தது வேறு. ஆண்டவரே, இந்த பார்வோனிடமிருந்து இந்த அடிமைத்தனத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுந்தாங்க. ஆண்டவர் அவர்களுடைய அழுகுரலை கேட்டு அவங்களுக்கு செவி சாய்ச்சாங்கன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் பார்வோன்கிட்டே திரும்பி போகிறோன்னு அழுகுறாங்க. எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். ஆனால் ஆண்டவர் அந்த குரலை கேட்க மாட்டேங்கிறார். நம்ம ஆக்சுவலாக நமக்குள்ளே ஆவியானவர் வந்து மோசே சொல்கிறது தான் சொல்லுவார், பயப்படாதீங்க, உறுதியாய் நில்லுங்க, இன்றைக்கி ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விடுதலை உங்களுக்கு தரப்போகிறார். இன்று நீங்கள் காணக்கூடிய எகிப்தியர்களை நீங்கள் திரும்பி காணவே மாட்டீங்க. கடவுள் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்க. இது வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு வாசனம். விடுதலை பயணம் 14:14 நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. த லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ அண்ட் யூ ஹேவ் ஒன்லி டு கீப் ஸ்டில். கடவுள் உங்களுக்காக போடுவார், நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். இது நம்ம உண்மையிலே நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை மீறிடும். நம்மளால் அந்த ஒரு சூழ்நிலையை தாங்கிக்கவே முடியாத நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மோசேவாகிய ஆவியானவர் இதை தான் சொல்லுவார், பயப்படாத, கடவுள் உனக்காக போரிடுவார், நீ அமைதியாக இரு, கடவுள் மேலே நம்பிக்கையை கொண்டு இரு, கடவுளை நம்புகிறவர்கள் அசிங்கப்பட மாட்டாங்க, வெட்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். 15வது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், ஏன் என்னை பார்த்து அழுகுற, இஸ்ரேல் மக்களை தொடர்ந்து முன்னேறி செல்ல சொல்லு அப்படின்றாரு. அப்போ பாருங்களேன், இதுக்கு முன்னாடி அழுந்தப்ப ஆண்டவர் வந்து பதில் கொடுத்தாரு. ஆனால் இந்த அழுகுறதுக்கு வந்து ஆண்டவர் பதில் தர மாதிரி, ஏன்னா அப்போ அடிமைத்தனத்தில் வெளியே வரணும், இப்போது நாங்கள் திரும்பி அடிமைத்தனத்துக்கு போகிறோன்னு அழுகுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, முன்னேறி செல்ல சொல்லு. நிறைய நேரங்களில் அன்பந்தங்களே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஜெபமாலை ஜெபிக்கவே தோணல, கோயிலுக்கே போக தோணல, படிக்கவே தோணல, பைபிளை கடவுள் இருக்காரா அப்படின்னு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள்லையும் அமைதியாக உட்காந்து சும்மா வாயிலையாவது அருள் இந்த மாதிரி சொல்லி முடிச்சிருங்க, ஜெபமாலையை சொல்லி முடிச்சிருவோம் நம்ம.
பைபிளை படித்து முடிச்சிருவோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த ஒரு வசனம் நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஜெபமாலை நமக்கு தேவையான அருளை தந்து கொண்டிருக்கும். அடுத்த நாள் இந்த நாளை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம ஜெபிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் இதை விட இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும், இன்னும் டவுனில் இருப்போம், இன்னும் ரொம்ப விரக்தியில் இருப்போம். அதனால் எப்பயுமே அந்த மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய இப்போ பாருங்களேன், அந்த பாரம் துரத்துறது நம்ம சாத்தான்னு நினச்சிக்கலாம், நம்ம உடல் நினச்சிக்கலாம், நம்மளுடைய உலகம் நினச்சிக்கலாம். நம்ம உலகத்தின் ஆசைகள் நம்மளை விட மாட்டேங்குது. ஆனாலும் சரி, நம்ம திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம், நம்ம திரும்ப சோம்பேறியாகவே இருந்துக்குவோம், எதுக்கு இப்படி போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். அப்படின்னா ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சோம், ஏன் உடம்பு இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம இஸ்ரேல் மக்களை போல தான் யோசிக்கிறோன்னு அர்த்தம். எகிப்தில் இருந்தால் நமக்கு இறைச்சி கிடச்சிச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல, பார்வோனுக்கு சேவை செய்கிறது நல்லா தான் இருக்கு. அந்த உடல் சுகம், அந்த ஒரு கம்ஃபர்ட்டை யோசித்து அந்த பழகி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு திரும்ப அந்த பழக்கம் தான் பிரச்சனை. அந்த பாவ வாழ்க்கைக்கு நம்ம பழகியிருப்போம், அதுக்கே திரும்பி போகணும்னு தோணும். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறது இதுதான், இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னது தான், அவங்கள முன்னேறி போக சொல்லு. ஜெபத்தை கைவிட வேண்டாம், தினமும் திருப்பலியை கைவிட வேண்டாம், பைபிள் வாசிக்கிறதை கைவிட வேண்டாம், ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, போராடி கொண்டே இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் இறங்குவார், அந்த நமக்கு முன்னாடி எது தடையாக இருக்கோ அந்த கடலை பிரிப்பார், உள்ளிருந்த தரையில் நடந்து போகும். இதை நம்மளுடைய ஆதி திருச்சபையின் தந்தையர்கள், குறிப்பாக பேதுரு எப்படி பார்க்குறான்னு புனித பேதுரு இதை பேப்டிசம் வாட்டர்ன்றார். ஏன்னா பாருங்கள், அப்போது கடவுள் என்ன பண்ணுறாரு, நைட்டு முழுசும் கீழ்காற்றை வீச செய்கிறார். அப்போது தண்ணி செவுரை போல் 2 பக்கம் நின்றுச்சான். அதுக்கு நடுவில் அந்த வெறும் தரையே இருந்துச்சு. அப்போ தண்ணீர் ஒரு பக்கம் ஊற்றி உலர்ந்த தரையை ஆண்டவர் உருவாக்குறார். இது ஒரு புது படைப்பு பாருங்கள். தொடக்க நூலில் ஆண்டவர் இப்படி தான் உலகத்தை படைச்சார் இல்லையா. அந்த காற்று ஆவியானவரை குறிக்கிறதா சொல்கிறாங்க இறையியல் வல்லுநர்கள். அதே போல் அந்த உலர்ந்த தண்ணீரை பிரித்து தரையை கொண்டு வந்தது, அதுவும் கிரியேஷன், அந்த படைப்பினுடைய 2வது நாளில் நடந்தது. அப்போது இங்கே ஒரு புது படைப்பை உருவாக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் அந்த கடலை கடந்து வரும்போது அந்த பழைய அடிமை வாழ்விலேருந்து ஒரு புது வாழ்வுக்குள்ளே அவங்க வரதை ஆண்டவர் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த நிகழ்வு, இந்த மிகப்பெரிய அற்புதம் அமைகிறதா இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் புனித பேதுரு பாருங்கள், 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் அழகாக கூறுகிறார், இந்த செங்கடல், இந்த தண்ணீர் தான் நம்மளுடைய ஞானஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், தண்ணீரும் அந்த கீழ் காற்றும், தண்ணீரினாலும் ஆவியினாலும் நீங்கள் மறுபிறப்படையில்னா நீங்கள் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாத என்று சொல்கிறார். இந்த பக்கம் இதே தான் நம்ம நோவாவுடைய கதையிலையும் பார்த்தோம். அந்த நோவாவினுடைய பெட்டகமும் அந்த புறாவும் அந்த தண்ணீரும், அந்த பெட்டகம் மாதாவை குறிக்கும், அதே நேரத்தில் அது ஆவியானவரையும் குறிக்கும், அந்த புறாவும் ஆவியானவரை குறிக்கும், அந்த தண்ணீர் நம்மளுடைய ஞானஸ்தானத்தின் தண்ணீரை குறிக்கும். அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது ஒரு புது படைப்பு வருகிறது. இப்படி அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு அலகாரிக்கல் சென்ஸை பார்க்குறாங்க. அப்போது ஒரு புது ஜனம், ஒரு 6 லட்சம் பேர் இந்த செங்கடலை கடந்து வரும்போது அதோடு அவங்க எகிப்தியர்களுடைய அந்த எல்லையை கடந்து வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேலே அடிமைத்தனமே கிடையாது. இதை நடத்தி கொண்டு வருபவர் பழைய மோசே. ஆனால் இன்றைக்கி நம்ம புதிய மோசையை பார்க்குறோம். அவர் முதல் அற்புதத்தை, அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினப்ப நம்ம இதே தான் வாசிக்கிறோம், சீடர்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டாங்கன்னு சொல்லி. அப்போ பாருங்களேன், இங்கே மோசே இந்த அற்புதத்தை செஞ்சப்போ அந்த இஸ்ரேல் மக்கள் மோசேவை நம்பினார்கள் நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு பாடமும் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இறங்கி வேலை செய்கிறாரு, கடவுள் இல்லைன்னா இஸ்ரேல் மக்கள் காலியாக இருப்பாங்க எகிப்தியர்கள்கிட்ட. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடைய சைடில் இருந்தோம், அவங்களுடைய சைட்லேருந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு எதிர்பார்த்தார். உதாரணத்துக்கு நம்ம அந்த பாஸ்கா கடத்தலும் போது அவங்க ஆட்டுக்குட்டியை அடிக்கணும், ஒரு சில வழிமுறைகளை கடைபிடிக்கணும், அந்த பலியை செலுத்தணும். இங்கே பாருங்கள், அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி போகணும், அதில் நடந்து போகணும். ஆண்டவர் தூணையும் வானத்தூதரையும் இஸ்ரேல் மக்களுக்கும் எகிப்தியர்களுக்கு நடுவுலையும் நிறுத்துறத அவர் பார்ப்பார். தண்ணீருக்கு மத்தியில், தண்ணீரின் ஆழத்தில் எகிப்தியர்களை அமிழ்த்துறதை அவர் பார்த்துக்குவார். ஆனால் இவங்க அவங்களால முடிஞ்சதை செய்யணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடந்து போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போகணும், அந்த உலர்ந்த தலையில், அந்த செங்கடலுக்கு நடுவில். இதுலேருந்து நம்ம புதிய ஏற்பாடுலேயும் நம்ம இதுக்கு இணையான ஒரு விஷயம் பார்க்கலாம். அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும்போது ஆண்டவரால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவங்க சைட்லேருந்து எஃபர்ட் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்க, அவங்க விளிம்பு வரைக்கும் ஒப்புனாங்க நம்ம வாசிக்கிறோம்.
அப்போது நம்ம சைட்லேருந்து நம்ம எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கணும். 5 அப்பம் 2 மீன் தானே, அதை நீங்கள் கொடுங்க. வெறும் தண்ணி தானே இருக்கா, அது நீங்கள் கொடுங்க. உங்களால் நடந்து தான் போக முடியுமா, உங்களால் சண்டை போட முடியாதா எகிப்தியர்கள், ஓகே நீங்கள் அதை பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே கொடுங்க, அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். இதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து இருக்க நேரங்களில், முடியாத நேரங்களில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 அப்பம் போதும், அதை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். அந்த 2 மீன் துண்டு போதும், அந்த தண்ணீர் போதும். அதை ஆண்டவர் திராட்சரசமாக மாற்றுவார். நம்ம சும்மா உலர்ந்த தரையில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும், நடந்து போனால் போதும். மேகத்தூணை பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வானத்தூதரை பின்னாடி வர செய்து எகிப்தியர்கள்கிட்ட காப்பாற்றுறதை அவர் பண்ணிடுவார். அப்போ நம்மளோட அன்றாட வாழ்விலும் ஒவ்வொரு வெற்றியை நம்ம காணும்போதும் அதில் நம்மளுடைய பங்கு இருக்குது. அது மட்டும் பத்தவே பத்தாது, ஆண்டவர்கிட்ட தான் கடைசி வார்த்தை இருக்குது. ஸோ கடவுள் அவருடைய அருளை கொடுப்பார், உதவியை கொடுப்பார், நம்ம கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும். இது ரெண்டும் நடக்கும்போது மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். அதான் நம்ம இன்றைய இந்த விவிலிய பகுதியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இதை நம்ம வாழ்நாள் முழுசாக அவர் பாருங்கள், அந்த நாளை முதல் கொண்டு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறார். நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். நமக்கு வேலை கிடைச்ச நாள், இல்லை கல்யாணம் ஆன நாள், இல்லை முத குழந்தை பிறந்த நாள், குழந்தை உருவான நாள், இல்லை ஒரு மிகப்பெரிய விபத்துலேருந்து தப்பித்த நாள், இல்லை ஆண்டவர் நம்மளை நம்மக்கிட்ட பேசின நாள், அந்த மாதிரி நிறைய ஆவிக்குரிய விஷயங்களும் சரி, உலக விஷயங்களும் சரி, இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் செஞ்சது. இந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சார். உண்மையிலே நம்மளும் பாவத்திலேருந்து வெளியே வரணும்னு கேட்டால் ஆண்டவர் நமக்காக இறங்கி எவ்வளோ வேணால் பண்ணுவார். நம்ம சூழ்நிலைகளை மாற்றுவார், நம்மளுடைய எல்லாவற்றையுமே அவர் சேஞ்ச் பண்ணுவார் இந்த மாதிரி. ஆனால் அவர்கிட்ட உண்மையிலே நம்ம பரிசுத்தமாக வாழணும், உங்களை போல் வாழணும்னு நம்ம கேட்டால் போதும், அதுக்கேற்ற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் உருவாக்குவார். இன்றைக்கி எப்படி இந்த செங்கடல் பிரித்தார், அந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அவருடைய அருளுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அவருக்கு அப்பப்போ கொடுக்குற அருளுக்கு நம்ம திரும்பவும் பதில் கொடுத்து ஒத்துழைச்சி முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இஸ்ரேல் மக்களை முன்னேறி செல்ல சொல்லு. நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இஸ்ரேல் மக்களை போல் நாங்கள் அதுக்கே போயிடறோம்னு சொல்லி ஒரு ஆன்மீக ஒரு தோய்வுக்குள்ளே, ஒரு ட்ரைனஸ்க்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. ஒரு மனசோர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. முட்டி மோதி கொண்டே இருப்பேன், என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன். அது 5 அப்பமாக இருந்தாலும் சரி, இல்லை அது வெறும் தண்ணீராக இருந்தாலும் சரி, நான் அதை கொடுப்பேன். ஆண்டவர் எனக்கு தேவையானதை தருவார் அப்படின்ற அந்த ஒரு உள்ளத்துக்கு நம்ம வருவோம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.